இன்றைய முக்கிய செய்திகள். பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு நெருக்கமாக வந்திருந்தாலும் அந்நாட்டின் அணு ஆயுதத்திறன் முழுமையாக முடிவுக்கு வராமல் எந்த ஒப்பந்தமும் சாத்தியமில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். US President Trump signaled that, while Iran has moved closer to the American position in talks, no deal is possible without a complete end to its nuclear weapons capabilities. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் நீண்ட மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்க புதிய ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. Iranian officials stated they would launch long and painful strikes if the US renews its military attacks. This follows reports that US President Trump will hear new military options to address the ongoing Strait of Hormuz standoff. பனாமா நீரிணையின் கட்டுப்பாட்டைச் சுற்றியுள்ள விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் சீனா இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. சர்ச்சைக்குரிய துறைமுகம் குறித்து பனாமா அதிபர் வெளியிட்ட கருத்துக்களைத் தொடர்ந்து இந்த பதற்றம் எழுந்துள்ளது. Rising tensions over control of the Panama Canal have emerged between the US and China, following statements from Panama's president regarding a port caught in the dispute. பாகிஸ்தானுடன் மிக முக்கியமான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பகிர்வதை தவிர்க்குமாறு இத்தாலிக்கு இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. India has issued a warning to Italy, urging them to avoid sharing sensitive defense technology with Pakistan. நியூசிலாந்துடன் இந்தியா கட்டணமில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி தனது வர்த்தக கொள்கையில் இந்தியா புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பால் பொருட்கள் இறக்குமதி தொடர்பான வர்த்தக கட்டுப்பாடுகளை தாண்டி பொருளாதார உறவை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் காட்டுவதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்துகிறது. India has signed a free trade agreement with New Zealand, signaling a shift in its trade diplomacy strategy towards the Pacific region. This move indicates India's willingness to move beyond previous trade limitations, exemplified by the Delhi Red Line. வீடுகளில் சமையல் எரிவாயு உருளைகள் எல்பிஜி மற்றும் குழாய் வழி இயற்கை எரிவாயு பிஎன்ஜி ஆகிய இரண்டையும் வைத்திருப்பவர்கள் குறித்து அரசு தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. வீட்டு உபயோகத்திற்கு 2 இணைப்புகளை வைத்திருக்கக்கூடாது என்ற அரசின் விதிகளுக்கு மாறாக செயல்படுபவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. The government is now scrutinizing households that possess both liquefied petroleum gas (LPG) cylinders and piped natural gas (PNG) connections. This action comes despite government regulations that prohibit dual connections for domestic use. ஏப்ரல் 30, 2026 அன்று இந்திய பங்குச்சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஆகியவை சரிவுடன் முடிவடைந்தன. சென்செக்ஸ் 582 புள்ளிகள் சரிந்தது. அதேபோல் NSE நிஃப்டி 180.10 புள்ளிகள் குறைந்து 23997.55 புள்ளிகளில் நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்ததே இந்த சரிவுக்கு காரணமாக கருதப்படுகிறது. Indian stock markets, the Sensex and Nifty, closed lower on April 30, 2026. The Sensex fell by 582 points, while the 50-share NSE Nifty dropped 180.10 points, ending at 23,997.55. This decline is attributed to high crude oil prices negatively impacting investor sentiment. பெட்ரோல் விற்பனையில் லிட்டருக்கு சுமார் 14 ரூபாயும் டீசல் விற்பனையில் லிட்டருக்கு 18 ரூபாயும் நஷ்டத்தை எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் சந்திக்கின்றன. மேற்கு ஆசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிசக்தி விலை உயர்ந்துள்ள சூழலில் நடப்பு நிதியாண்டில் சமையல் எரிவாயு எல்பிஜி விற்பனை மூலம் அந்த நிறுவனங்களுக்கு 80,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. Oil marketing companies are incurring significant losses on fuel sales, selling petrol at approximately 14 rupees per litre and diesel at 18 rupees per litre below cost. The ongoing elevated energy prices, exacerbated by the West Asia crisis, are also projected to result in an under-recovery of 80,000 crore on liquefied petroleum gas (LPG) in the current fiscal year. பெங்களூருவில் வழக்கத்திற்கு மாறாக பெய்த ஆலங்கட்டி மழையினால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 220க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கர்நாடக உயர்நீதிமன்ற கட்டடம் உட்பட பல இடங்களில் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது.
Record-breaking hailstorms in Bengaluru have resulted in 10 deaths and significant property damage, including the uprooting of over 220 trees and damage to the Karnataka High Court building. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு ICSE மற்றும் 12ஆம் வகுப்பு ISE பொதுத் தேர்வுகளில் 99.9% தேர்ச்சி விகிதத்தை மாணவர்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். Tamil Nadu has achieved a remarkable 99.9% pass rate in the Class 10 ICSE and Class 12 ISE examinations. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஆல்ரவுண்டர் ஹோல்டர் சிறப்பாக செயல்பட்டு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் 3 கேட்சுகளையும் பிடித்து அசத்தினார். இதன் மூலம் நடப்பு சாம்பியனான RCB அணியை 155 ரன்களுக்குள் சுருட்ட குஜராத் அணி முக்கிய காரணமாக இருந்தது. The Gujarat Titans secured a 4-wicket victory over Royal Challengers Bengaluru. All-rounder holder played a significant role for Gujarat, taking 2 wickets and 3 catches to help bowl out the defending champions for 155. செய்திகள் மூலமாக தொடர்ந்து ஆங்கிலம் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Like, share and subscribe to this channel to continue learning English through news.